ஜியோ யூசர்ஸ் ஒரு சூப்பரான ட்ரிக்கை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கேன். ரொம்பவே லோயஸ்ட் காஸ்ட்டில் உங்கள் செகண்டரியான ஜியோ சிம்மை எப்போவுமே ஆக்டிவில் வச்சுக்க முடியும். 90 டேஸ் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா 1 இயர் கூட உங்களால் இதையே மெயின்டைன் பண்ணி அப்படியே உங்கள் சிம் கேன்சல் ஆகாமல் எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஓடிபிக்காகட்டும் அண்ட் இன்கமிங் கால்ஸ்க்காகட்டும் எப்போவுமே உங்களோட சிம்மை ஆக்டிவில் வச்சுக்க முடியும். இதை பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல் ஃப்ளெஜாக பார்க்க போகிறோம். என்னோட பிளான் கரெக்டாக பார்த்தீங்கன்னா எக்ஸ்பயர் ஆகிடுச்சுன்னு சொல்லலாம். நோ ஆக்டிவ் பிளான். ஸோ நான் இதுக்காகவே பார்த்தீங்க அப்படின்னா 3 மாதத்துக்கு ஒரு முறை அந்த 90 நாள் பீரியட் வந்து முடியக்கூடாது. அப்படி முடிஞ்சால் நம்ம வந்து சிம்மை வந்து கேன்சல் பண்ணிடுவாங்க இல்லையா, டீஆக்டிவேட் பண்ணிடுவாங்க இல்லையா. இந்த டீஆக்டிவேட் நடக்கக்கூடாது, எப்போவுமே ஆக்டிவில் வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே ஒரு பிளானை ரீசார்ஜ் பண்ணுவேன். நீங்கள் நினைக்கலாம் என்ன ப்ரோ 349 ரூபாயா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த அளவுக்குலாம் நம்மளால் முடியாது. ஸோ அதுலேயும் இன்னும் கம்மியாக 189 ரூபா அப்படிங்கிற பிளான் தான் நான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அதுவும் வேல்யூ பிளானுக்குள்ளே போய் தேடி கண்டுபிடிச்சி செகண்டரி பிளானை சூஸ் பண்ணி அங்கேருந்து செலக்ட் பண்ணுற மாதிரி தான் இந்த 189 ரூபா அப்படிங்கிற பிளான் வச்சுருப்பாங்க. 28 நாள் வேலிடிட்டி, 2 GB தான் மொத்தமாகவே டேட்டா கொடுப்பாங்க. இந்த அமௌண்ட்டும் பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஹையராக வந்து ஃபீல் ஆனிச்சு. ஸோ அதுக்காக ஒரு ஸ்பெஷலான ட்ரிக் ஏதாவது இருக்குமா, இந்த பிரச்சனைக்கு ஏதாவது ஒரு வழி கிடைக்குமா அப்படின்னு பயங்கரமாக தேடிட்டு இருந்தேன்னு சொல்லலாம். ஸோ நான் வந்து நெட்டில் சர்ஃப் பண்ணும்போது ஒரு பேஜில் அதை போட்டிருந்தாங்க. என்ன அப்படின்னா, நீங்கள் வெறும் 11 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணால் போதும். அந்த 11 ரூபா பிளான் எந்த பிளான், ஆட் ஆன் டேட்டாவாக போடும் இல்லையா, 1 ஹவருக்கு வந்து அன்லிமிடெட் டேட்டான்னு சொல்லிட்டு 10 GB கொடுத்து ஏமாற்றுவாங்களே, அதே பிளான் தான். அந்த 11 ரூபாய்க்கு நீங்கள் ரீசார்ஜ் பண்ணால் உங்களுக்கு இந்த வகையான சலுகைகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது உண்மையா பொய்யா அப்படின்னு எனக்கு ஒரு பயங்கர கன்ஃபியூஸாக இருந்து. ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட கவர்மெண்ட் பிராண்டான பிஎஸ்என்எல்ல கூட பார்த்தீங்கன்னா 107 ரூபா அப்படிங்கிற இந்த வகையான ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கிடைக்காது. வெறும் ஆட் ஆன் டேட்டாலாம் போட முடியாது. ஆனால் ஜியோக்குள்ளே இப்படி ஒரு ஆப்ஷன் இருக்கா அப்படின்னு தேடி பார்த்தேன். அதை லைவாகவும் உங்களுக்கு காமிக்கிறேன். நான் 11 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு 90 நாள் வேலிடிட்டியில் சிம் எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஆக்டிவ்லே இருக்கும் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருக்காங்க. இதில் உங்களுக்கு என்னென்னலாம் விஷயங்கள் கிடைக்கும், கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்கமிங் கால் வரும், ஓடிபி ரிசீவ் பண்ணிக்கலாம். இந்த 2 விஷயங்களும் 90 நாள் நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கலாம். இதே 1 இயருக்கு நீங்கள் போகிறீங்க அப்படின்னா வருஷத்துக்கே பார்த்தீங்கன்னா 44 ரூபாயில் பார்த்தீங்கன்னா ஒரு சிம்மை உங்களால் மெயின்டைன் பண்ண முடியும். அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கால் பேசிக்க முடியும், அதாவது வர்ற காலை பேசிக்க முடியும். உங்களால் கால் பண்ண முடியாது, டேட்டா யூஸ் பண்ண முடியாது. இந்த 2 விஷயம் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா பிரச்சனையே. மற்றபடி 1 இயருக்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் 44 ரூபா போட்டால் போதும். அதாவது வருஷத்துக்கு நீங்கள் 4 கேப்பாக பிரித்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா 11 ரூபா 11 ரூபா 11 ரூபா 11 ரூபான்னு ரீசார்ஜ் பண்ணும்போது உங்களால் வெறும் வருஷத்துக்கே 44 ரூபாயில் ஒரு சிம்மை ஆக்டிவாக வச்சுக்க முடியும். இன்கமிங் காலுக்காகவும் ஓடிபிக்காகவும் இதை நீங்கள் யூஸ் பண்ண முடியும். நான் கரெக்டாக வந்து ரீசார்ஜ் பண்ணேன். ஸோ ரீசார்ஜ் பண்ணும்போது ஒரு பயம் இருந்துச்சு, இது வந்து ஆக்டிவ் ஆகுமா ஆகாதான்னு. ஸோ அதனாலேயே பார்த்தீங்கன்னா அமேசான் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் வந்து ரீஃபண்ட் உடனே கொடுத்துருவானுங்க ஒழுங்கா. ஸோ அதனால் அங்கே ரீசார்ஜ் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கும்போது சர்ப்ரைசிங்லி எஸ் ரீசார்ஜ் ஆணுச்சு. அதுதான் முதல் நல்ல விஷயம். ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்படி இன்ஆக்டிவ் பிளான் இருக்கும்போது ஆட் ஆன் டேட்டா எப்போவுமே ஒர்க் ஆகாது. சில சிம்மில் பிஎஸ்என்எல்லே எடுத்துக்கோமே, அதெல்லாம் சுத்தமாக ஒர்க்கே ஆகாது. ஆனால் இங்கே ஒர்க் ஆணுச்சு. என்னால் 1 ஹவருக்கு பார்த்தீங்கன்னா இந்த 11 ரூபீஸ் போட்டு பேஸ் பிளான் இல்லாமையே என்னால் டேட்டா யூஸ் பண்ண முடியுது. இதுதான் முக்கியமான விஷயம். இங்கே தான் பாயிண்ட் நீங்கள் நோட் பண்ணணும். இதுக்கு பெரிய ஹெவியான பேக் போடாமையே வெறும் 11 ரூபாயில் இந்த சிம்முக்கு உயிர்ப்பிக்க முடியுது. நம்மளால் இதை ஆக்டிவாக வச்சுக்க முடியுது. ஸோ இங்கே தெளிவாக சொல்லியிருக்காங்க, இந்த பிளான் வெறும் ஆட் ஆன் டேட்டா பிளான் தான். ஆனால் இங்கேயும் பார்த்தீங்கன்னா என்னோடய சிம் ஆக்டிவ் ஆகிருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ உண்மையாலுமே வெறும் வருஷத்துக்கு 44 ரூபாயிலையும் அதுவும் 90 நாளைக்கு வெறும் 11 ரூபாயில் உங்களால் உங்களோட செகண்டரியான ஜியோ சிம்மை எப்போவுமே ஆக்டிவில் வச்சுக்க முடியும். இது ஒரு மிகப்பெரிய மாற்றம்னு சொல்லலாம். செகண்டரியாக ஒரு சிம் இருக்குது, அதில் ஓடிபி ரிசீவ் பண்ணுவேன், பேங்கிங்லாம் அதில் தான் வந்து இணைச்சிருக்கேன், ஆதார் அதில் தான் இருக்குது, அதை எப்போவுமே ஆக்டிவில் வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த 11 ரூபா ரீசார்ஜ் ட்ரிக்கை யூஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு நல்ல மாற்றம் இதாக நடக்கட்டும்.